2016 தமிழகத்தை அடுத்து ஆளப்போவது யார் என உறுதிப்படுத்த போகும் தேர்தலின் வாயிலாக உங்களை சந்திக்கும் நான் மகா தமிழ் பிரபாகரன். எனது ஆட்சி உங்களுக்கு வசந்தத்தை கொடுத்திருக்கிறது. சொன்ன குறைவால் என்ன ஆகிறது எனக்கு தெரியும். அன்புமணி ஆகிய நான் தமிழக மக்களின் நலன் காப்பேன். 2016 தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். எங்களுடைய வெற்றி தமிழ் இனத்தின் வெற்றி. நாளுக்கு நாள் தேர்தல் பரப்புரைகளால் அதகலப்பட்டு வரும் தமிழக தேர்தல் களத்துக்கான வேட்புமனு தாக்கல் நேற்றோடு முடிவடைந்து விட்டது. இன்றைய நிலைமையின்படி அதிமுக ஒரு கூட்டணியாகவும், திமுக ஒரு கூட்டணியாகவும், தேமுதிக, மக்கள் நல கூட்டணி, தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு கூட்டணியாகவும், பாரதிய ஜனதா ஒரு கூட்டணியாகவும், பாட்டாளி மக்கள் கட்சி, நாம் தமிழர் கட்சி தனித்தனியாகவும் போட்டியிடுகின்றன. இதன்படி 234 தொகுதிகளிலும் வெளிப்படையான 6 முனை போட்டி நிலவுகிறது. இந்த வேட்புமனு தாக்கலில் வேட்பாளரின் சொத்து விவரமும் இணைக்கப்படுகிறது. அதன்படி இன்றைய முதல்வரும் அதிமுகவின் பொதுச் செயலாளருமான ஜெயலலிதாவுக்கு 113 கோடி ரூபாய்க்கு மேல் சொத்து உள்ளது. கடந்த 2011 சட்டப்பேரவை தேர்தலில் ஸ்ரீரங்கம் தொகுதியில் போட்டியிட்ட அவருக்கு 51 கோடி ரூபாய்க்கு மேல் சொத்து இருந்தது. கடந்த 5 ஆண்டுகளில் இவரின் சொத்து மதிப்பு 60 கோடி ரூபாய்க்கு மேல் அதிகரித்துள்ளது. இந்த முறை இவர் சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிடுகிறார். மற்ற 233 வேட்பாளர்களும் கடந்த ஏப்ரல் 28ஆம் தேதி ஒரே நேரத்தில் மதியம் 12:50 மணிக்கு வேட்புமனு தாக்கல் செய்தனர். அமெரிக்காவிலே இருந்து வந்து அம்மா உணவகத்துக்கான திட்டங்களை ஒபாமா ஆரம்பிச்சு வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. அம்மா உணவகம் அமெரிக்காவிலே வரப்போகிறது. ஒரு முக்கியமான விஷயம், உலகத்திலேயே வல்லரசு நாடு அமெரிக்கா. அந்த வல்லரசு நாட்டினுடைய அதிபர் ஒபாமா. ஆக ஒபாமாவுக்கு திட்டம் கொடுப்பது நம்ம அம்மா என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஆக அந்த அளவுக்கு அற்புதமான திட்டங்களை கொடுத்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள். அது மாத்திரம் இல்லை, திமுக துரோகிகள், பணத்துக்காக தமிழனை காட்டி கொடுப்பவர்கள், சோனியா காந்தியும் கருணாநிதியும் பலகாரப்பையர் ராஜபக்சேவும் கூட்டணி வைத்து இலங்கையிலே 1.5 கோடி தொண்டர்களை கொன்று குவித்தார்கள், தமிழர்களை கொன்று குவித்தார்கள். அது ஒரு அற்புதமான கூட்டணி. நேற்று வைகோ போடல உடனே விஜயகாந்த் போய் எட்டி மிதிப்பார்னு பார்த்தேன். வைகோ தப்பிச்சான். விஜயகாந்தை பற்றி பேசுவதற்கு என்னை விட சிறந்தவன் உலகத்தில் இருக்க முடியாது. ஒரு 4 பேர் அழைஞ்சிட்டு இருந்தானுங்க. ஒரு 4 பேர், வைகோ, திருமாவளவன், முத்தரசன், நம்ம ராமகிருஷ்ணன், இப்படி ஆளுக்கு பார்த்துக்கிட்டாங்க. 4 பேர் கரெக்டா இருக்கமே. இப்ப யார் தூக்குறது? 3 பேர்ல தூக்கூடாதுன்னு 4 பேர் தான் தூக்கணும். தூக்குறதுக்கு 4 பேர் வேணும். மேல படுக்கத்தான் ஒரு ஆள் வேணும். ஆனா யாருக்கு தெரியலையே. அந்த யாரு பாத்தீங்கன்னா கரெக்டா மாட்டினா விஜயகாந்த். நான் தான் தலைவர் தெரியுமில்ல, நான் தான் முதலமைச்சர், என்னதான் தூக்கம் தெரியுமில்ல. அந்த ராஜா உனக்காகத்தான் காத்திருக்க வாயா, ஒன்னுதான் தேடிட்டு இருந்தேன். ஒரு ஆளுக்காக தேடின கரெக்டா சிக்கன, வா படுத்துக்கலாம், மேல படுத்துக்கலாம், நான் தான் தலைவர், நீதான் தலைவர், வா படு, வா அப்படி. 4 பேர் தூக்கிட்டானுங்க. இப்படியே போயிட்டு இருக்கு. ஆட்டமும் தூக்கிட்டு போகணும் தெரியுமில்ல, போயிட்டே இருக்கணும். அப்படி நல்லா போயிட்டு இருந்தது சவாரி. எப்படி இருந்தாலும் கோயில போட்டு பதவி போறான கட்சியை. திடீர்னு விஜயகாந்த் ஞானமதி நிறுத்துங்க, முன்னால ஒருத்தன் கொல்லி தூக்கணும்ல, யாரு விட்டுட்டீங்க? அதையும் நீங்களே சொல்லுங்க சாமி. எங்கிட்ட ஒரு ஆள் இருக்கான், ஜி.கே. வாசன், கூப்பிட்டு வரும் பாரு, கரெக்ட். அதை கூப்பிட்டு கொல்லியை கையில கொடுத்தாங்க. அது பிடிச்சிக்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்கு. அப்புறாணிய பாயில பார்க்க போட்டு பாவம். அப்புறம் வந்து ஆட்டம் போகணும் தெரியுமில்ல, ஆட்டம் போகணும். போயிட்டே இருந்தது. திரும்ப விஜய பின்னால யாராவது கத்தணும், யாரையும் கத்த விட்டு, அதுக்கு பொண்டாட்டி கட்டிட்டு தான் இருக்கு அப்படின்ட்டாங்க. அது என் கணவர் நாங்க என்ன பண்ண? உங்க கணவர் ஒண்ணும் பண்ணலையே. நாங்கெல்லாம் உன்னை விட சிறியவர் பிரேமலதா அவர்கள. பிரேமலதாவுக்கு என்ன வேண்டும்? தமிழ்நாடு முதலமைச்சர் ஆகணும். அந்த அம்மாவுக்கு இது விஜயகாந்தை என்னிடம் சொன்னார். இல்ல நந்தராஜ், என் ஜாதகம் சுமாரா தான் இருக்கு, என் பொண்டாட்டி ஜாதகம் தான் ரைட்டா இருக்கு. பொண்டாட்டி ஜாதகம் ரைட்டா இருந்தா மெரினா கடற்கரையில் ஒரு பங்களா வாங்கி கொடு, ஊட்டியில் ஒரு தோட்டம் வாங்கி கொடு. அது என்ன தமிழ்நாடு தான் வேணுமா? தமிழ்நாடு என்ன பர்த்டே கேக்காய் ஆளாளுக்கு வெட்டி எடுத்துக்கிறதுக்கு? தமிழ்நாடு யார் கையில் எடுத்தால் பத்திரமாக இருக்கும். இவர் முதலமைச்சர், அற்புதமான வேட்பாளர், பேரை சொல்ல தெரியவில்லை. ஆலங்குடியில, திருநெல்வேலியில் அவர் சொந்த வேட்பாளர் நாடாளுமன்ற தேர்தலில்
பெயரை சொல்ல பார்க்கிறார். டைம் இருக்கு. அவர் அமைச்சராச்சு, நான் அதை விட கவனமா பார்த்துட்டு இருக்கேன். என் அருமை பெரியவர்ல ஆலங்குடியில பேசிக் கொண்டிருக்கிறார் விஜயகாந்த், அவருடைய கட்சி வேட்பாளர். நீங்க எல்லாம் தொலைக்காட்சியில பார்த்திருக்கலாம். இப்பெல்லாம் நையாண்டிக்கு வேற சேனல் திறக்கவே தேவையில்லை, விஜயகாந்தை பார்த்தாலே காமெடியா இருக்கு. இவர் சொல்லுகிறார், இன்னைக்கு மகளா இந்த அம்மா நடக்கிறாங்களா மகளா, நான் நடந்து காட்டுறேன் பாருங்க, வீட்டுக்கு தூக்கி நடந்து போயிட்டு இருக்கேன். விஜயகாந்த் நையாண்டியே நீங்கள் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் தான். உங்களுக்கு ஒரு நையாண்டி வேண்டுமா? ஆலங்குடியில உங்களோட கட்சி வேட்பாளர் பேர சொன்னீங்களா? உள்ள இருந்து வண்டியில இருந்து ஒருத்தர் தூக்கினார். மகளா நாடாளுமன்ற மகளா, இவரு வேட்பாளர் மகளா, உன் பேர் அங்க போய் பேரை கேட்கிறான். அவன் தலையிலே அடிச்சுக்கிறான். அட பாவி, நாடாளுமன்ற உறுப்பினரியா, கூட்டத்தில் வந்து என் பேரை கேட்கலாமா? ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பேரை சொல்ல கூட தெரியல அவருக்கு. அவன் வேட்பாளர் பேரை சொல்றான். அவன் பேர் என்ன சொல்றான் தெரியுமா? சிவானந்த பெருமாள். ஆலங்குடி வேட்பாளர் சிவானந்த பெருமாள். நல்ல பேரை வைக்க கூடாது மகளா, சிவானந்த பெருமாள் மகளா, அவருக்கு நீங்க ஓட்டு போட்டா மக்களா, அவர் உங்களுக்காக சட்டமன்றத்தில் பணியாற்றுவார் மக்களே. பொய்யால நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் என்றால, ஓ நடப்பது நாடாளுமன்ற தேர்தலா சட்டமன்ற தேர்தலா என்று தெரியாத அளவுக்கு மூளை குழம்பி இருக்கிறது. இவர் இன்றைக்கு நையாண்டி பேசுகிறார் அம்மாவை. விஜயகாந்த் அவர்களை நேற்று வந்தார் என் புரட்சி தலைவி அம்மா, தனியாக நடந்து தனியாக சென்று உள்ளே சென்று வேட்புமனு தாக்கல் செய்தாரே. இதே சவாலை உங்களுக்கு விடுகிறேன். நாளை விஜயகாந்த் அவர்களே, நீங்கள் காரிலே வந்து தனியாக இறங்கி தனியாக நடந்து வந்து தனியாக படிக்கட்டு ஏறி தனியாக மேடைக்கு சென்று உங்கள் இருக்கையிலே அமர்ந்து அங்கிருந்து எழுந்து வந்து மைக்கை பிடித்து உன் கட்சியிலே கூட்டணியில இருக்கிற 5 கட்சி தலைவருடைய பெயரை சொல்லி, அந்த 5 கட்சி தலைவருடைய கட்சியை சொல்லி, அந்த 5 கட்சி தலைவருடைய கட்சியுடைய சின்னத்தை சொல்லி ஓட்டு மட்டும் திருவாரூர் தொகுதியில் போட்டியிடும் முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான கருணாநிதிக்கு 13 கோடி ரூபாய் சொத்து உள்ளதாக காட்டப்பட்டுள்ளது. இவரது மனைவி தயாளு அம்மாளுக்கு 7 கோடி ரூபாயும், துணவியார் ராசாத்தி அம்மாளுக்கு 42 கோடி ரூபாயும் இருப்பதாக சொல்லப்பட்டுள்ளது. கருணாநிதிக்கு வீடோ வாகனங்களோ இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குளத்தூர் தொகுதியில் போட்டியிடும் திமுக பொருளாளரும் கருணாநிதி மகனுமான ஸ்டாலினுக்கு 5 கோடி ரூபாய் சொத்து இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. கிடையாது, அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் என்று அவையால் நேரலாம் கிடைக்கலாம். ஆனால் யாராலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த முடியாது. சென்னையிலே வெள்ளம் வந்தது, சாதாரணமான வெள்ளம் வந்தது. நூற்றுக்கணக்கான மக்களை அடித்து சென்ற வெள்ளம். அந்த வெள்ளம் வந்த போது கூட இந்த அம்மையார் வீட்டு வெளியே வரவில்லை. இந்த அம்மையார் யாருக்கும் ஆதரவு சொல்ல போவதில்லை. நாங்கள் தான் போனோம், நாங்கள் தான் அனைத்தோம் இருந்தோம், நாங்கள் தான் ஏழை எளிய மக்களை காப்பாற்ற பார்ப்போம். எந்த ஒரு தகுதியும் இல்லாமல் மனிதர்களுடைய தனிப்பட்ட ஆசா பாசங்களை பூர்த்தி செய்த ஒரே காரணத்தால் முதலமைச்சரான இந்த ஜெயலலிதா பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கவில்லை, ஆறுதல் சொல்லவில்லை என்பதோடு மட்டுமல்ல, நிவாரணமும் வழங்கவில்லை. இளைஞர்கள், இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள், கிறிஸ்துவர்கள் என்று பல பேர், வட இந்தியாவை சார்ந்தவர்கள் என்று பல பேர் நிவாரண பொருட்களை அளிக்க வேண்டும் என்று கொண்டு சென்றார். அந்த பொருட்களை பிடுக்கி அதிலே ஸ்டிக்கரை ஒட்டி இவர்கள் தாங்கள் தந்தது போல் வேடம் போட்டார்களே தவிர மக்களுக்கு ஏதாவது செய்தார்கள் என்றால் செய்யவில்லை. மக்கள் மீது அக்கறை இல்லை, ஆனால் யானைகள் மீது பாசம். யானைகளுக்கு புத்துணர்வு வேண்டும். திருவாரூரிலும் தஞ்சாவூரிலும் ஸ்ரீரங்கத்திலும் இருக்கின்ற யானைகளை வளைக்கு கொண்டு வா, புத்துணர்வு ஏற்று. யானைகள் மீது இருக்கின்ற அக்கறை மக்களின் மீது கிடையாதா? அது என்ன யானைக்கும் இந்த அம்மையாருக்கும் உறவு, சகவாசம்? அது என்ன அப்படி யானைகள் மீது பாசம்? யோசித்து பார்த்தால் உருவ ஒற்றுமையை தவிர வேறு என்ன இருக்கிறது?
வாக்களித்து உனக்கு கிரீடம் சூட்டி சிம்மாசனத்திலே அமர வைத்த மக்களுக்கு நீ நிவாரணம் கிடையாது, ஆறுதல் சொல்ல மாட்டாய். உருவத்தை ஒத்த யானைகளுக்கு நீ பணிவிடை செய்வாய், அவர்களுக்கு புத்துணர்வு கொடுக்கா என்றால் காட்டிலே வாழ வேண்டியவர் இந்த ஜெயலலிதா நாட்டிலே தப்பி தவறி இருக்கின்றார் என்றுதானே அர்த்தம். முன்னாள் எதிர்க்கட்சி தலைவரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்துக்கு 26 கோடி ரூபாய்க்கு மேல் சொத்து உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர் உளுந்தூர்பேட்டையில் போட்டியிடுகிறார். இவரது மனைவி பிரேமலதாவுக்கு 21 கோடி ரூபாய் சொத்து உள்ளது. கோயில்பட்டியில் வேட்புமனு தாக்கல் செய்ய சென்ற மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ கடைசி நேரத்தில் போட்டியிடவில்லை என விலகியுள்ளார். சாதிய ரீதியான முரண்பாடுகளை தவிர்க்கவே விலகியுள்ளேன் என அறிவித்துள்ளார். தேர்தல் அரசியலில் இருந்து கொண்டு தேர்தலில் போட்டியிடாமல் இருப்பது வைகோவுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் என விமர்சனங்கள் எழுந்துள்ளன. காட்டுமன்னார் கோயிலில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனுக்கு 60 லட்சம் ரூபாய்க்கு மேல் சொத்து உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனது கோவில்பட்டி தொகுதி பிரச்சாரத்தின் முதல் நிகழ்ச்சி வடக்கு திட்டக்குளம் ஊர் நிகழ்ச்சி. இதில் தேவர் சிலைக்கு மாலை போட விடாமல் தடுத்து விட்டால் வைகோவை ஊர் மக்கள் விரட்டி அடித்தார்கள் என்று அனைத்து ஏடுகளிலும் செய்தி போடுவார்கள், அனைத்து தொலைக்காட்சி ஊடகங்களிலும் செய்தியாக்குவார்கள். அதுதான் அவர்களது நோக்கம், திமுகவினரின் நோக்கம் என்பதை உணர்ந்துதான் தேவர் சிலைக்கு மாலை போட வருகிறேன். எத்தனை பேர் அறிவாளோடு வருகிறீர்கள்? தேவர் சிலைக்கு மாலை போடாமல் இந்த வைகோ இந்த ஊரை விட்டு போக மாட்டேன் என்று கூறி என் காலணிகளை வேனிலேயே என் காலணிகளை செருப்புகளை வேனிலேயே கிளற்றி வைத்து விட்டு கலகம் வரும் என்று எதிர்பார்த்து கருப்பு சால்வையையும் வேனில் போட்டிவிட்டு வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டு சிலையை நோக்கி சென்றேன். இதன் பிறகுதான் காவல்துறையினர் அவர்களை அப்புறப்படுத்தினார்கள். வன்முறையில் ஈடுபட நான் கருதி இருந்தால் என்னோடு வந்த 50க்கும் மேற்பட்ட தொண்டர்படை வீரர்கள் எனக்காக தங்கள் உயிரையும் தத்தம் செய்யும் தீரர்கள். என் சொல்லுக்கு அஞ்சியே மிக கட்டுப்பாட்டுடன் நடந்து கொண்டார்கள். அவர்கள் அனைவருமே மறுகால் குறிச்சி தேவர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் தான். 1983 அண்ணன் கலைஞருக்காக நான் ஏற்படுத்திய தொண்டர்படையைச் சேர்ந்தவர்கள் தான். அவர்களுள் பலர் நடுவயதை எட்டியதால் அவர்களது பிள்ளைகள் இப்போது எனக்கு பாதுகாப்பாக இருக்கின்றார்கள். தேவர் சிலைக்கு மாலை அணிவித்துவிட்டு தெற்கு திட்டக்குளம் சென்று அங்கே இமானுவேல் சேகரனார் சிலைக்கு மாலை அணிவித்துவிட்டு விளாத்திக்குளம் தொகுதி பிரச்சாரத்தை நான் தொடர்ந்தேன். எனக்கு கிடைத்த நம்பகமான தகவலின்படி இந்த தேர்தலில் கோவில்பட்டி தொகுதியில் என்னை மையமாக வைத்து தேவர் நாயக்கர் சாதி கலவரத்தை ஏற்படுத்த திமுக தலைமையை தற்போது இயக்கிக் கொண்டு இருப்பவர் திட்டமிட்டு இருப்பதும் அந்த யோசனையை தூத்துக்குடி திமுக மாவட்ட செயலாளரும் விருதுநகர் திமுக மாவட்ட செயலாளரும் ஊக்குவித்ததையும் நான் அறிய நேர்ந்தது. கோவில்பட்டி தொகுதி முழுவதும் கலவரம் நடத்த திட்டமிட்டு இருக்கின்றார்கள் என்பதையும் அறிந்தேன். என்னை குறிவைத்து சாதி மோதல் ஏற்படுவதையும் இரத்த களரி ஆக்க முனைவதையும் நினைத்து பார்க்கவே மனம் வேதனையில் துடிக்கின்றது. சாதி வெறியும் சாதிய ஆணவமும் தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை நாசமாக்கிவிடும் என நான் உணர்வதால் அந்த அபாயகரமான சீர்கேட்டை தடுக்கவும் தமிழ்நாட்டின் ஜீவாதார நீராதார நிலைகளை காக்கவும் நான் பிறந்த பொன்னாடாகிய தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் விவசாயிகள், மீனவர்கள், நெசவாளர்கள், தொழிலாளர்கள், வணிகர்கள், அரசு ஊழியர்கள், மாணவர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களின் நல்வாழ்வுக்கு பாடுபடவும் புற்று நோயாகி வரும் ஊழலை அறவே ஒழிக்கவும் மது கொடுமையிலிருந்து தமிழ்நாட்டை மீட்கவும் தரணியெங்கும் வாழும் தமிழர்களின் நலனை காக்கவும் சுதந்திர தமிழீழ தேசத்தை நிர்மாணிக்கவும் எஞ்சிய என் வாழ்நாளை அர்ப்பணிப்பது என முடிவு செய்துள்ளேன். தமிழகத்திலே காங்கிரஸ் கட்சியுடைய தனித்து அந்த தனி கட்சி ஆட்சியை பார்த்திருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தனி கட்சி ஆட்சியை பார்த்திருக்கிறோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தனி கட்சி ஆட்சியை பார்த்திருக்கிறோம். இப்பொழுது நம்ம அணியின் சார்பாக சொல்கிறோம், தனி கட்சி ஆட்சியினுடைய சகாப்தம் முடிந்து இன்று கூட்டணி ஆட்சி தான் தமிழகத்தில் அமையும் என்று இங்கே வலுவான பிரச்சார இயக்கத்தை நடத்தி 48 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியா? அரசு என்பது அந்த இரண்டு கட்சிகளை பொறுத்தவரையில் கொள்ளை அடிப்பதற்காக, சுயநலத்திற்காக, சொத்து சேர்ப்பதற்காக என்று ஊழல் மலிந்து கிடக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை முறியடித்து ஒரு கூட்டணி ஆட்சி உருவாக்கிவிடும் என்ற அந்த லட்சியத்தோடு நாம் தேர்தலை சந்திக்கிறோம்.
பாமகவின் முதல்வர் வேட்பாளரான அன்புமணியின் சொத்து மதிப்பு 30 லட்சம் ரூபாய் என்றும் அசையா சொத்துகள், கார் உள்ளிட்ட வாகனங்கள் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் அவரின் மனைவி சௌமியா பெயரில் 10 கோடி ரூபாய்க்கு மேல் சொத்து உள்ளதாக காட்டப்பட்டுள்ளது. இவர் தருமபுரி பெண்ணாகரம் தொகுதியில் போட்டியிடுகிறார். விழுப்புரம் மாவட்டத்திற்கும், நான் பிறந்த விழுப்புரம் மாவட்டத்திற்கும் இந்த தருமபுரி மாவட்டத்திற்கும் போட்டி. என்ன போட்டி? எதுல போட்டி? குடிப்பதிலே 2000 கோடி ரூபாய் ஒரு ஆண்டுக்கு இந்த மாவட்டத்திலே குடிப்பதன் மூலமாக அரசுக்கு வருமானம் போகிறது. 2000 கோடி. 2000. இந்த 2000 கோடி யார் பணம்? உங்களுடைய வேர்வையிலே அந்த பணம், உங்களுடைய உழைப்பிலே வந்த பணம். அந்த பணத்தை கொண்டு போய் மாலை நேரமான ஒரு கடை கண் சிமிட்டும். வா தயங்காது, கொஞ்சம் கூட தயங்காது. களைப்பாக இருக்கிறாய், உன்னை பார்த்தாலே களைப்பு தெரிகிறது. நான் ஊராதி உழைத்திருக்கிறாய், வா. அதிகமாக ஒன்றும் இல்லை, ஒரு 200 ரூபாய் தான் உன்னிடம் இருக்கிறது. 300 ரூபாய் கூலி வாங்கியிருக்கிறாய், சம்பளம் வாங்கியிருக்கிறாய். ஒரு 200 ரூபாய் தான், அல்லது அதுவும் நிலைந்தால் 100 ரூபாய் தான். வா, தயங்காதே, கிட்டே வா. யார் அழைப்பது? டாஸ்மாக் கடை. இப்படி 2000 கோடி ரூபாய். அதே மாதிரி விழுப்புரம் மாவட்டத்துக்கு ரெண்டுத்துக்கும் போட்டி. ஆனால் இந்த குடிப்பதிலே 2 மாவட்டத்திற்கும் போட்டி. நான் பிறந்த மாவட்டத்திற்கும் இந்த மாவட்டத்திற்கும் போட்டி. ஆனா படிப்பிலே உங்க மாவட்டம் உங்க மாவட்டத்துக்கும் மாவீரன் குரு மாவட்டத்துக்கும் போட்டி. அரியலூர் மாவட்டம். ஆனால் நீங்கள் கொடுத்த படிப்பு, அதிமுக கொடுத்த படிப்பு 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, எந்த படிப்போ மாடு மேய்க்கிறதுக்கு கொடுத்த அது இல்லாத படிப்பு. பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனிடம் 73 லட்சம் ரூபாயும் அவரது கணவர் சவுந்தரராஜனுக்கு 55 லட்சம் ரூபாயும் சொத்து உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர் சென்னை விருகம்பாக்கம் தொகுதியில் போட்டியிடுகிறார். தேசிய கட்சி ஒன்று தேசிய வாதத்தை பேசி தமிழ்நாட்டை கூட இதர பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலங்களை போல குஜராத், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்கள் முன்னேற்றம் அடைவதை போல தமிழ்நாடும் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்ற அந்த நோக்கத்துடன் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் ஒவ்வொருவருக்கும் ஆதரவு அளிக்க வேண்டும். சைதை தொகுதியில் இருக்கக்கூடிய ஓட்டர்கள் அனைவரும் கூட காளிதாஸ் அவர்களுக்கு தங்கள் ஆதரவை அளிக்க வேண்டும் என்று நான் விண்ணப்பம் செய்து கொள்கிறேன். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு 35 லட்சம் ரூபாய் சொத்து உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர் கடலூர் தொகுதியில் போட்டியிட இருக்கிறார். சீமானுக்கு மாற்று வேட்பாளராக அவரது மனைவி கயல்வெளி மனு தாக்கல் செய்துள்ளார். இவரின் சொத்து மதிப்பு 81 லட்சம் ரூபாய். ஒரு நாட்டில் ஒவ்வொரு மனிதனுக்குமான உரிமையாக கல்வியும் மருத்துவமும் குடிநீரும் பார்க்கப்படுகிறது. அதை கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு அரசின் கடமை. ஆனால் அரசு தன் கடமையிலிருந்து தவறி நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். இதை மாற்ற வேண்டும் என்று உங்கள் பிள்ளைகள் துடிக்கிறோம். இந்த மண்ணை ஆண்டு கொண்டு இருக்கிற இந்த ஆட்சியாளர்கள், ஐயா கலைஞருக்கோ ஐயா ஜெயலலிதாவுக்கோ தமிழர்களை ஆள வேண்டும் என்ற கனவுதான் இருக்குமே ஒழிய தமிழர்களும் எல்லோரையும் போல உரிமை பெற்று வாழ வேண்டும் என்கிற நோக்கமோ எண்ணமோ கனவோ அதிலே இருக்க வாய்ப்பில்லை. அப்படி இருந்திருந்தால் மது என்கிற ஒன்றே இங்கே வந்திருக்க, கல்வியும் மருத்துவமும் வியாபாரமாக இருக்க. பெருந்தலைவர் காமராஜர் இந்த தேசத்தை ஆண்ட போது, இந்த நாட்டை ஆண்ட போது கல்வியும் மருத்துவமும் எல்லாருக்கும் சரியாக சமமாக பொதுவாக இருந்தது.
அன்றைக்கு அவர் காலத்தில் மது என்ற ஒன்றே கிடையாது, ஊழல் லஞ்சம் என்ற வார்த்தையே கிடையாது. ஆனால் இன்றைக்கு ஊழல் லஞ்சம் மதுவை தவிர வேறு எதுவுமே கிடையாது. எல்லா கட்சிகளும் இந்த தேர்தலில் மிக முதன்மையான ஒரு சிக்கலாக பிரச்சனையாக வைப்பதே ஊழலை ஒழிப்போம், லஞ்சத்தை ஒழிப்போம், மதுவை ஒழிப்போம், இதுதான் பேசுகிறார்கள். இதுதான். அப்ப இதை கொண்டு வந்தது யார் என்ற கேள்வி நமக்குள் எழ வேண்டுமா வேண்டாம்? இந்த மதுவை அறிமுகப்படுத்தியது யார்? இந்த ஊழல் லஞ்சத்தை தமிழ்நாட்டில் நிர்வாகத்திற்கு கொண்டு வந்தது யார்? முழுக்க முழுக்க நிர்வாகத்தை ஊழல் லஞ்சமாக கட்டமைத்தது யார்? காவல்துறை பணிக்கு ஆள் எடுக்கிறோமா, அதுக்கு இத்தனை லட்சம். பேருந்து ஓட்டுநர் பணியா இத்தனை, நடத்துனர் பணியா இவ்வளவு லட்சம். துணை வேண்டரா அதுக்கு இத்தனை கோடி. அறிஞரை மாற்றமா இத்தனை லட்சம். எல்லாமே நிர்ணயிக்கப்பட்ட ஒன்றாக மாற்றியது யார்? இந்த ஆட்சியாளர்கள் தான். இவரை வைத்துக் கொண்டு எப்படி ஊழலை ஒழிப்பீர்கள்? இன்னைக்கு பல ஆயிரம் கோடியை முதலீடு செய்து வாக்கை பறிக்க வருகிறார்கள், வாக்குக்கு பணத்தை கொடுக்கிறார்கள். தெரிகிறது. தேர்தல் ஆணையம் 100 விழுக்காடு வாக்கு செலுத்துவதில் காட்டுகிற அக்கறையை, பணம் இல்லாத வாக்கை பணத்திற்கு ஓட்டுக்கு பணத்தை கொடுக்கிற அந்த நிலையை தடுப்பதற்கு எந்த விளம்பரமும், எந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும், எந்த அறிவிப்பும் செய்யல. ஏன்னா பணத்தை வைத்துக் கொண்டு பணத்தை முதலீடு செய்து வாக்க பெறுகிற வருபவன் மக்கள் தேவைக்கு வருவார், மக்கள் சேவைக்கு வருவானா, தன் லாப தேவைக்கு வருவானா? 50 கோடி முதலீடு செய்கிற ஒருவன் 500 கோடி சம்பாதிக்க முடியும் என்கிற நம்பிக்கை முதலீடு செய்கிறான். ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுத்து பணத்தை கொடுத்து வாக்கை வாங்குற ஒருவன் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற மகத்தான ஒரு கனவோடு வருவானா? அவ்வளவு நல்லவர்களா இவர்கள்? அப்போது முதலீடு லாபத்தை ஈட்டுகிற ஒரு தொழிலாக அரசியல் மாறிப்போனதா? அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கு சேவை செய்கிற ஒரு அமைப்பு, மக்களுக்கு தொண்டு செய்கிற ஒரு அமைப்பு. ஆனால் அப்படி இல்லாத மக்களை வைத்து பிழைக்கிற ஒன்றாக இது மாறி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வதில் இந்த நிலையில்தான் ஒரு மாற்று அரசியலை, இந்த ஊழல் லஞ்சம், பசி பஞ்சம், பட்டினி, கொலை கொள்ளை, இந்த கற்பழிப்பு, இந்த கொடுமைகளற்ற ஒரு தூய தேசத்தை, ஒரு நாட்டை, தமிழர் நிலத்தை படைப்பதற்கு ஒரு பெருந்தனவோடு உங்கள் பிள்ளைகள் வந்து நிற்கிறோம். இங்கு நாம் தெரிவித்துள்ளவை அனைத்தும் தேர்தலில் போட்டியிடுவதற்காக இவர்கள் சமர்ப்பித்துள்ள சொத்து கணக்கு. இவர்களை மக்கள் தங்களுடைய 5 ஆண்டு சொத்தாக ஆக்குகிறார்களா என்பதை மக்களின் வாக்குகள் தீர்மானிக்கும். இன்றைய முதல்வர் ஜெயலலிதா தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில் தமிழகத்தில் உள்ள ஈழத்தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை என தெரிவித்துள்ளார். இது ஒரு விதத்தில் வரவேற்பை பெற்றாலும் தமிழக முகாம்களின் நிகழ்கால சூழல் பற்றி பேசாமல் தவிர்க்க முடியாது. வாக்குறுதிகளும் தீர்மானங்களும் வாக்குறுதிகளாகவும் தீர்மானங்களாகவும் இருப்பதுவே தமிழக முகாம்களின் மோசமான நிலைக்கு காரணம். இலங்கை அகதிகளை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக மதுரை, தமிழகத்தில் இருக்கிற எல்லா முகாம்களிலுமே அவர்களுக்கு வந்த பொழுது ஏற்படுத்தி கொடுத்த வசதியோடு சரி. இப்போ உச்சப்பட்டியில் 10க்கு 10 ஒரு குடிசையை போட்டு கொடுத்துட்டு அரசு வெளியேறிவிட்டது. ஆனால் வசதிகள் என்பது எதுவும் இல்லை. அது மட்டும் இல்லை, எப்போ எல்லா அகதிகள் முகாம்லேயும் கியூ பிரான்ச் ஒன்று வச்சுருக்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்களுக்கு எந்த விதமான ஒரு வசதிகள் மட்டும் இல்லை, உரிமைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்னும் சொல்லப்போனாக்க தொழிற்கல்வியில் அந்த அகதிகளுடைய குழந்தைகள் தற்பொழுது மாணவ பருவத்துக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க படிக்க முடியாது, தொழிற்கல்வி படிக்க முடியாது. எம்ஜிஆர் காலத்தில் ஒரு 2% ஒதுக்கீடு இருந்தது, இப்பொழுது அதுவும் இல்லை. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் அவங்க படிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு புது ஜெனரேஷனே வந்திருக்குது. 26 ஆண்டுகளாக இருக்கிற மாணவர் பருவத்தில் இருக்கும் நிறைய பேர் ஆயிரக்கணக்கில் இருக்கிறாங்க. அவங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு பிற துறைகளில் படித்திருக்கிறாங்க. ஆனால் அவங்க வேலைக்கு போக முடியாது. ஏன்னா அவங்க சொந்தமாக ஒரு மோட்டர் பைக் கூட ரிஜிஸ்டர் பண்ணி வாங்க முடியாது, அவங்க பேரில் எடுக்க முடியாது. அவங்க சிட்டிசன்ஷிப் இல்லாதனால அவங்களுக்கு லோன் கிடையாது. வேலை வாய்ப்புகளும் பெரிய நிறுவனங்களில் கொடுக்கப்படுவதில்லை. ஏனென்றால் அவர் அகதிகள் என்றாலே ஒரு 3ஆம் தர குடிமகன்களாகவும், இன்னும் சொல்லப்போனால் கிரிமினல் மாதிரியும் தீவிரவாதியும் பார்க்கக்கூடிய ஒரு மோசமான சூழல் இருக்குது. இந்த நிலையில் எங்கள் அமைப்பு சார்பாக நாங்கள் உண்மை கண்டறியும் குழு சென்று பார்த்து அவர்களும் கேட்டு வந்த அடிப்படையில் என்ன முன்வைக்கிறோன்னு இந்த அரசாங்கத்துக்கு அவர்கள் அனைவரையும் இந்திய குடிமகன்களாக மாற்ற வேண்டும், சிட்டிசன்ஷிப் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஒருவேளை விரும்பாமல் சில பேர் இருக்கலாம், ஆகையினால அவங்ககிட்டயே அந்த விருப்பத்தை தெரிவிக்கலாம். சில பேர் அகதிகள் என்ன சொல்கிறாங்க, இரட்டை குடியுரிமை கேட்குறாங்க, இரட்டை வாக்குரிமை. இப்போ நம்ம பாண்டிச்சேரியில் கூட அந்த மாதிரி இருக்குது. ஃப்ரான்ஸ்லேயும் போய் அவங்க சொத்து வாங்குகிறாங்க, பாண்டிச்சேரிலையும் வாங்குகிறாங்க. அந்த மாதிரியான அவங்களுக்கு இரட்டை வாக்குரிமை கொடுக்கலாம். இல்லை சட்ட ரீதியாக இந்தியாவில் இதுக்காக ஒரு ஸ்பெஷல் ப்ரோட்டோக்கால் ஒன்று ரெடி பண்ணலாம். இந்தியா நாங்கள் சட்ட ரீதியாக என்னை யாரும் கட்டுப்பட முடியாது சொல்ல முடியாது. ஏனென்றால் நம்ம யூடிஹெச்ஆர்னு சொல்லக்கூடிய யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் 1948 ஐநா சபையினுடைய சர்வதேச மனித உரிமை அதில் கையெழுத்து போட்டுக்கணும்.
அதன்படி பார்த்தீங்கன்னாக்கா அகதிகளுக்கு சகல உரிமைகளையும் வழங்க வேண்டும் என்று ஒரு ஷரத்து இருக்கிறது. அந்த ஷரத்துப்படி நிச்சயமாக அந்த ஷரத்தையே கைப்பற்றி இங்கே இருக்கக்கூடிய தமிழக அரசு இவர்களுக்கு எல்லா வசதியும் செய்து கொடுக்கலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.